ஒரு காலத்தில் ஒரு வீடியோவை யூடியூப்ல பதிவேற்றினால் சில மணி நேரங்களிலேயே ஆயிரக்கணக்கான மக்களை அது சென்றடைந்தது. ஆனால் இன்று என்ன மாறிவிட்டது? ஏன் பல வீடியோக்கள் முதல் சில மணி நேரங்களில் வெறும் 50 அல்லது 100 பேரிடம் மட்டுமே சென்று நிற்கின்றன? இது உங்கள் சேனலின் பிரச்சனையா? இல்லை, யூடியூபின் பரிந்துரை செய்யும் அல்காரிதம் மாறிவிட்டது. இப்போது ஒவ்வொரு வீடியோவும் முதலில் ஒரு சிறிய பார்வையாளர் குழுவிடம் சோதிக்கப்படுகிறது. அவர்கள் வீடியோவை கிளிக் செய்கிறார்களா, முழுவதும் பார்க்கிறார்களா, விருப்பம் தெரிவிக்கிறார்களா, கருத்து பதிவு செய்கிறார்களா? இந்த முதல் சோதனையின் முடிவுதான் உங்கள் வீடியோவின் அடுத்த பயணத்தை தீர்மானிக்கிறது. அந்த சோதனையில் வெற்றி பெற்றால் நூற்றுக்கணக்கில் இருந்து ஆயிரங்களாக, லட்சக்கணக்கான பார்வைகளாக அது வளரலாம். ஆனால் முதல் தாக்கம் பலவீனமாக இருந்தால் அதன் பயணம் அங்கேயே முடிந்துவிடலாம். ஸ்பாம், கிளிக்பெய்ட், ஏஐ மூலம் அதிக அளவில் உருவாக்கப்படும் உள்ளடக்கங்கள் இவை அதிகரித்ததால்தான் யூடியூப் இன்று இன்னும் கவனமாக செயல்படுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு வீடியோவும் முதலில் நம்பிக்கையை பெற வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை மறக்காதீர்கள். யூடியூப் ஆர்கானிக் பார்வைகளை 50 அல்லது 100 ஆக குறைத்துவிட்டோம் என்று ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. மாறியது ஒரு எண்ணிக்கை அல்ல, மாறியது அல்காரிதம்.